எடுத்துக்கொள்வோம். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அல்லேலூயா. இதான் டைட்டில். உங்கள் வழிகளை திங்க் யுவர் வேஸ். இங்கிலீஷ் வெர்ஷனில் என்ன போட்டிருக்கு? கன்சிடர் யுவர் வேஸ்ன்னு போட்டிருக்கு. அப்போ உங்கள் வழிகளை கவனித்து பாருங்கள் இங்கிலீஷில் போட்டிருக்கு. நான் தமிழில் நமக்கு எப்படி விளக்கம் கொடுத்துருக்கு? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உன் வழியை சிந்தித்து பார். உன் வழியை சிந்தித்து பார். லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடும் சொல்லுங்கள், உன் வழியை சிந்தித்து பார். அல்லேலூயா. உன் வழியை சிந்தித்து பாருங்கள். ஆகாய் தீர்க்க தரிசனத்துக்கு ஆகாய்க்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னது? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை. இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் 70 ஆண்டு காலம் பாபிலோனில் சிறைப்பட்டு அடிமைகளாக இருக்கிறாங்க. ஒரு பின்னோடு அதோடைய முன்னாடி நடந்ததெல்லாம் நான் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு இந்த செய்தி சரியாக விளங்கும். 70 ஆண்டுகள் பாபிலோனில் இருக்கிறாங்க யூதர்கள் எல்லாரும். அப்போ யூத அரசை சைரஸ்ன்ற ஒரு மன்னர் கைப்பற்றிடுறாரு, எல்லாரையும் விடுவிக்கிறார். யூதர்கள் எல்லாம் சொந்த நாட்டுக்கு திரும்பி போயிடுங்க, எகிப்திலேருந்து பாபிலோன்லேருந்து திரும்பி போயிடுங்கன்றார். அப்போ 50,000 பேர் தான், 40 லட்சம் பேரில் 50,000 பேர் செருபாபேலும் யோசுவா மூலம் வழி நடத்தி எருசலேமுக்கு திரும்பி வராங்க. மீதிலாம் அங்கங்கே செட்டில் ஆகிட்டாங்க. திரும்பி அவங்களும் கொஞ்சம் நாள் பொறுத்து வராங்க. ஆனால் 50,000 பேர் மட்டும் எருசலேமுக்கு வராங்க. எருசலேமுக்கு வரும்போது எருசலேம் பாழாக கிடக்குது. அந்த லேண்டே அழிக்கப்பட்டிருக்கு. ஒரு சபை இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டு, சாலமோன் கட்டின சபை எல்லாமே அழிக்கப்பட்டு தரமட்டமாக இருக்குது. விளைச்சல் இல்லை, வறட்சி. எங்கே? எருசலேமில். அந்த நேரத்தில் தான் ஆகாய் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இது ரொம்ப தீர்க்கதரிசிகளே சிறிய தீர்க்கதரிசி அவர் தான். 2 அதிகாரம் 38 வசனம் 4 வாட்டி தான் பேசியிருப்பார். அல்லேலூயா. இந்த ஃபஸ்ட்டு வாட்டி பேசுனதுன்னா என்னது? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். திங்க் யுவர் வேஸ். அவர் சொல்கிறார் மக்களை பார்த்து, அந்த 50,000 பேரை செருபாபேலும் யோசுவாவும் வழி நடத்தி கண்ட்ரிக்கு எடுத்துன்னு வந்துட்டாங்க எருசலேமுக்கு. இப்போ என்ன கட்டணும்? ஆலயம் கட்டணும். ஆலயம் இல்லை. ஏன்னா 70 வருஷம் எங்கே இருந்துட்டாங்க? அடிமைகளாய் அந்த பாபிலோனில் இருந்தவங்க இப்போ மீட்டெடுக்கப்பட்டு சொந்த தேசத்துக்கு வராங்க. ஆனால் சர்ச்சு இல்லை. ஏன்னா அப்போல்லாம் பலியிட்டு ஆகணும். பாவத்துக்கு என்னது? வாரமான கோழி, ஆடு, மாடுன்னு பலி கொடுத்துக்கினே இருப்பாங்க. அங்கே பலிபீடமே இல்லை. அப்போ இவங்க 2 பேர் மூலமாக வழி நடத்தி அந்த இடத்துல ஒரு சர்ச் கட்டணுன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த கடைக்கால் தான் போடுறாங்க. பக்கத்து தேசத்தில் இருக்கிற அண்டை நாடுகளில் இருக்க சமாரியார்கள் சண்டை போடுறாங்க, இங்கே சபை கட்டக்கூடாது. எதிர்ப்பு வருது. எதிர்ப்பு வந்த உடனே 14 வருஷம் நிறுத்திடுறாங்க. எதை கட்டலை சொல்லுங்களேன்? சபையை. தனக்குன்னு சபை இல்லை. சபை இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? யாரும் ஏசப்பாவை, கர்த்தரை வணங்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சொரூபத்தை வச்சு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தை வருது. என்னென்னு வருது? உன் வழியை சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. யார் மூலமாக? ஆகாய் மூலமாக. 14 இயர்ஸாக அப்படியே நிற்குது. சபை கட்ட முடியாமல் இடிக்கப்பட்ட சபை கடைக்கால் போட்டு இருக்குது. ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக என்ன வருது? வாக்குத்தத்தம் வருது. என்னன்னு வருது? கர்த்தர் வார்த்தை வருது, உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள். அதாவது நீங்கள் பங்களா வீட்டில் சொகுசாக வாழ்கிறீங்க. எது இல்லை? இப்போது ஆலயம் இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? மச்சு பாவனா நல்லா சௌகரியமாக ஒரு வீட்டில் இருக்கிறீங்க. 14 வருஷங்க. எதிர்ப்பு வந்தவொடனே எதை நிறுத்திட்டாங்க? ஆனால் எதெல்லாம் கட்டினாங்க? வீடெல்லாம் கட்டி குத்தனம் போய் நல்லா இருக்கிறாங்க. 70 வருஷம் கழித்து வந்தவங்க அதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் எது கட்டலை? ஆலயத்தை கட்டலை. அங்கே தான் வார்த்தை வருது, உங்கள் வழிகளை
உங்கள் வழிகளை நம்ம வழியை இன்றைக்கி சிந்தித்து பார்க்கணும். அல்லேலூயா. ஆகாய் தீர்க்க தரிசனம் மூலமாக 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த வார்த்தை இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கணும். நம்ம வழிகளை சிந்தித்து பார்க்கணும். எத்தனை பேர் சொல்லுங்கள், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், சம்பளம் வாங்கின உடனே எங்கே 30 நாளும் சம்பளம் யாருன்னா வச்சுருக்கிறோமா? செலவு பண்ணுறோம்ல, செலவு இருக்குது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. செலவு இருக்குன்றது வேற, செலவு பண்ணுறது வேற. அல்லேலூயா. 7 திருப்பி என்ன வருது? உங்கள் வழிகளை. ஃபஸ்ட்டு வரும்போது என்ன சொன்னார்? ஆலயம் உடைக்கப்பட்டு இருக்குது. நீங்கள் எதில் இருக்கிறீங்க? நீங்கள் நல்ல வீட்டில் இருக்கிறீங்க. ஆலயம் இல்லை, ஆலயமே இல்லை, கடைக்கால் போட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் எதில் இருக்கீங்க? அப்போ என்ன வார்த்தை வந்தது? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இப்போ 6வது வசனம் நிறைய பேருக்கு கிளியராக மேட்ச் ஆகும். ஆகுதா இல்லையா? நம்ம நிறைய விதைக்கிறோம். 12 ஹவர் வேலை செய்கிறோம், 15 ஹவர் வேலை செய்கிறோம், 20 ஹவர் வேலை செய்கிறோம். ஆனால் எவ்வளோ அறுக்கிறோம் சொல்லுங்களேன்? யாருக்குன்னா ஒருத்தருக்கு திருப்தி ஆகுதுன்னு சொல்லுங்கள். நான் வாங்குகிற சம்பளம் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு வேணும் தான், போதும்னு சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தி இல்லை. எவ்வளோ பிரியாணி சாப்பிட்டாலும் திருப்பி பிரியாணி வேணும். குடித்தும் பரிபூரணம் அடைவதில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் கூலியை சம்பாதிக்கிறவன் சம்பளம் வாங்கின 2வது நாள் காலி. என்னது? சிலது உழுந்த உடனே கரெக்டாக காலி. எதனால் அந்த ஜனங்களுக்கு இந்த வார்த்தை வந்தது? ஆலயம் கட்டப்படலை. ஆனால் எதை கட்டினாங்க? அப்போ தேவனுடைய கோபாக்கனை இல்லை, அவருடைய கிரியை அந்த லேண்டில் விழுது. அங்கே எதுவுமே விளையில, எதுவுமே விளைச்சல் இல்லை. அதனால தான் 6வது வசனம் என்ன? நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிடுமாவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் குளிர்விடப்படவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய். உங்கள் வழியை பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். உன் வழியை இன்னும் நீ 15 ஹவர் டெய்லி வேலை செஞ்சாலும் பொத்தல் பையில் தான் இருக்கும். நான் ஆகாய் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. 8 ஹவர் கரெக்டாக சம்பாதி, கர்த்தர் உன்னை விசாரிப்பார். ஆனால் என்ன பண்ணும்? ஆலயம் கட்டப்படும். ஆலயம் உடஞ்சிச்சின்னா நீ என்ன வேலை செஞ்சாலும், நான் யார் சொல்லியிருக்கிறது? ஆகாய் சொல்லியிருக்காரு. 8வது எது மேலே பிரியமாக இருக்கிறாரு? ஆலயத்தை கட்டிட்டு வேற என்னது? அதன் மேல் என் மகிமை. நீ கொடுக்குற தசம்பாகத்தினாலும் நீ கொடுக்குற காணிக்கினாலும் அவர் விரும்புறதில்லை. ஆலயம் கட்டப்படணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். ஆலயம் கட்டப்படணும். இப்போ எல்லாரையும் மரத்தை ஏறி வெட்ட சொல்லலை நான். அல்லேலூயா. ஆலயத்தை கட்டாமல் உன் வீட்டை கட்டினீன்னா பொத்தல் பை தான். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். ஆலயத்தை கட்டாமல் உன் வீட்டை மட்டும் கட்டினீன்னா பொத்தல் பை தான். அல்லேலூயா. என்ன முறைக்காதீங்க, பைபிளில் போட்டுக்குது. அல்லேலூயா. உன் வழியை சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. வழியை சிந்தித்து பாருங்கள். ஆலயம்னா நான் 2ஆக பிரிக்கிறேன். ஆலயம்னா என்ன சொல்லுங்கள்? ஆலயம், சபை, சரீரம். எழுதிங்க. என்னென்னது? ஆலயம், சபையும் ஆலயம்தான், சரீரமும். 1 கொரிந்தியர் 3:17 எடுத்து வாசிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம்
பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த அல்லேலூயா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே. ஆலயம் 2 ஆலயம். என்ன ஆலயம்? ஒன்று என்னது? தேவனுடைய சபை. 2வது நம்ம உடம்பு சரீரம். 2மே என்னது? ஆலயம்தான். ஆமென். 2 ஆலயத்தையும் நீ சரியாக கட்டலைன்னா நீ வாங்குகிற சம்பளம் சொல்லுங்க பத்தாது. கரெக்டான வார்த்தை தான். என்னது? பத்தாது. 1ஆம் தேதியே அவுட் ஆகிடும். அல்லேலூயா. மலை மேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன், அதிலே என் மகிமை. எது மேலே பிரியமாகிறார்? அப்போ உன் ஆலயத்து மேலே பிரியமாக இருக்கிறார், இந்த சபை மேலே பிரியமாகிறார். 2வது என் மேலே. இந்த ஆலயம் கட்டப்படலைன்னா எது விளங்காது? அவருடைய மகிமை விளங்காது. அதனால தான் அவர் சொல்றார், உன் வழியை 14 வருஷம் கழித்து வார்த்தை வருது. இவங்க போய் மலையில் போய் எல்லாத்தையும் வெட்டுறாங்க. வர எதிர்ப்பு எல்லாமே அதான் நிறைய வசனங்களில் படிப்புங்க. செருபாபிலே உனக்கு முன்பாய் நிற்கவன் எம்மாத்திரம்லாம் வார்த்தை வரும். அல்லேலூயா. ஏன்னா என்ன சொல்லுவாங்க? எனக்கு எதிரி அதிகமாக இருக்கான்னு சொல்லுவான் செருபாபேல். யோசுவா சொல்லுவான், அப்போ சொல்ல உனக்கு முன்பாக நிற்பவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. சமபூமி ஆவாயின். அந்த வார்த்தை எப்போ வரும்னா செருபாபேலுக்கு வரும். இந்த ஆலயம் கட்டும் போது தான் அந்த வார்த்தை வரும். அல்லேலூயா. நம்ம நிறைய பாடலில் பாடும், வசனத்தை கேட்போம். அல்லேலூயா. ஆலயத்தை கட்டணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். ஆலயத்தை என்னென்ன ஆலயம்? சபை என்ற ஆலயம். 2வது ஓகே, ஃபஸ்ட்டு சபையில் 2 வார்த்தையை சொல்லிட்டு அது சரீரத்துக்கு போகிறேன். சபை என்ற ஆலயம். இப்போ நீங்கள் மேசன் வேலைலாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஆலயத்திற்குரிய வேலைகளை நம்ம என்ன செய்யணும்? பேசவே மாட்டீங்களே. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் உள்ளே வரவங்கன்ற மட்டும் கை தூக்குங்க. நல்லா உயர்த்துங்க. ஆண்டவர் பார்க்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் இந்த ஆலயத்துக்குள்ளே வரேன். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. உங்கள் மேலே அவர் பிரியப்படணும், உங்கள் மேலே அவருடைய மகிமை விளங்கணும்னா உங்கள் காலடி எங்கே இருக்கணும்? நாங்கள் இப்படி பேசுகிறேன்லாம் நினைக்காதீங்க. நான் நினைக்கிறேன் எங்கள் ஏசப்பா இன்னைக்கு நைட்டு வந்தால் உன்னை விட்டு போயிடுவார். அல்லேலூயா. உன் சித்தி பெரியமாலாம் விட்டு போகிறது அது திருப்பி கூட போயிடலாம். ஆனால் அவர் விட்டு போயிட்டாருன்னா திருப்பி வந்து கூப்பிடவே மாட்டார். இங்கேயே தான் நீ அடிச்சுன்னு இருக்கணும். ரேஷன் கடையில் தான் நிற்கணும். அல்லேலூயா. பஞ்ச காலங்கள் வரும். அல்லேலூயா. ஆலயத்தில் உன் காலடி நான் நினைக்கிறேன் தினந்தோறும் படணும். ஆலயத்தின் மேல் தான் அவர் பிரியமாய், அதில் தான் மகிமை விளங்கும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்தோம், நல்லா கையை தட்டுறோமோ இல்லையோ, கடமைக்கு போனால் ஆலயத்துக்கு வராதிங்க. உன் மேலே பிரியமாகவே இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆலயத்தின் வேலைகளில் நீ பிரியப்படணும். 4வது வசனம் திருப்பி வாசிங்க. இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீ மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. உன் வீட்டில் 4 வாட்டி மாப்படிச்சுட்டு சர்ச்சுக்கு வந்து எதுவுமே வேலை செய்யலைன்னா நாங்கள் முறைக்கிறீங்க. சொல்லுங்கள். வீடை பாழாய் கிடக்கும். அல்லேலூயா. ஆலயத்தை ஃபஸ்ட்டு நேசிக்கணும். ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக என்ன வந்திருக்கு? ஆலயத்தின் வேலைக்காக ஓடி வரணும். அல்லேலூயா. இப்போ போய் நம்ம மரத்தை வெட்டி கட்டணும் அவசியம் இல்லை. ஏற்கனவே கட்டி இருக்குது. என்ன பண்ணணும்? பராமரிக்கிற வேலையை செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார், நீ சும்மா இருப்ப. அல்லேலூயா. நல்லா டெஸ்ட் பண்ணின்னு சண்டே வந்துட்டு போகிறதுனால கர்த்தர் உன் மேலே பிரியமாக இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆலயத்தின் மேலே பிரியமுள்ளவன் மேலே தான் அவர் என்ன செய்கிறாரு? பிரியப்படுகிறார், மகிமையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அவருடைய ஆலயம் பாழாக இருந்ததுன்னா உன் மேலே 2வது என்ன ஆலயம்?
ரெண்டாவது என்ன ஆலயம்? சரீரம் ஆலயம். இந்த சரீரம் பரிசுத்தமாக இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். இந்த சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். இல்லைன்னா அந்த ஆலயத்துக்குள்ளே அவர் பாழடைஞ்சு போன இருதயத்தில் அவர் வரமாட்டார். பரிசுத்தமான இருதயத்தில் தான் அந்த ஆலயம் உடைக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த இடத்துல அவர் வரமாட்டார். அதில் நேசமாகவே இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆலயம் பாழாக இருந்தால் என்ன நடக்கும்? இந்த சம்பவங்கள் எல்லாம் எங்கே நடக்கும்? நம்ம குடும்பத்தில். இப்போ நம்ம குடும்பத்தில் இந்த சம்பவம்லாம் இருக்குன்னா 2 ஆலயமும் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், 2 ஆலயமும் வீக்காக இருக்குது. சபையும் வீக்காக இருக்குது, இந்த ஆலயமும் வீக்காக இருந்தால் இந்த காரியங்கள்லாம் நடக்குது. பொத்தல் பையில் 1ஆம் தேதியே போயிடுதுன்னா என்ன விஷயம்? 2 ஆலயமும் நீ இந்த ஆலயத்துலேயும் சரியா இல்லை, இந்த ஆலயத்துலேயும் சரியா இல்லைன்னா எப்படின்னா நீ என்ன சம்பாதிச்சாலும் நிற்காது. நீ எத்தனை வேலை மாறினாலும் நிற்காது. கர்த்தருடைய ஆலயத்தை, உன்னுடைய ஆலயத்தை பரிசுத்தமாக வச்சுக்கோ. நம்ம நிறைய செய்தி கேட்டிருக்கோம். இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும். வேத வசனங்களில் தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. ஆமென். பாதைக்கு தீபமும் எது? வசனம். அது இந்த ஆலயத்துக்கு ஒளி விளக்காக இருக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகணும்? இந்த ஆலயம் ஒற்றை அடித்து பாழாக தான் கிடக்கும். போகிற சாத்தாலாம் வாடகை கொடுக்காமல் உள்ளே வந்துடுவான். அல்லேலூயா. இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருந்தால் தான் இந்த ஆலயத்தின் மேல் அவர் பிரியப்படுவார். அதனால்தான் மகிமையை வெளிப்படுத்துவேன். இப்போ அவங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் செருபாபேலுக்கும் யோசுவாக்கும் தான் இந்த ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தை வருது, உன் வழியை சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. 2 விஷயத்தை நான் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். அதில் 12வது வசனம் வாசிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க? சத்தத்திற்கு செவி கொடுத்தார்கள். எழுதிங்க. ஃபஸ்ட்டு சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். எதுனா பொத்தல் பையில் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. உன் ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சத்தத்திற்கு சவுண்டாக சொல்லுங்களேன். சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 1:33 வாசிங்கன்னா, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். யார்? சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன். கீழ்ப்படிகிறது 2வது. ஃபஸ்ட்டு சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். சத்தத்துக்கே செவி கொடுக்கலன்னா வேலை நடக்காது. அல்லேலூயா. 7:24 வாசிக்கிறோம், ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனிங்கள். நீதிமொழிகள் 7:24 வாசிக்கிறோம், ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். அல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, செருபாபேலும் யோசுவாவும் போய் சொல்கிறாங்க மக்கள்கிட்ட, ஆலயத்தை திரும்பி கட்டுவோம் வாருங்கள்னே. மக்கள் என்ன பண்ணாங்க? ஃபஸ்ட்டு செவி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி சபையில் வரோம், செவி கொடுக்குறோம். எப்படி செவி கொடுக்குறோன்னா, பிரசங்கி 5:1 எடுத்து வாசித்து பாருங்கள். பிரசங்கி வசனம் என்ன சொல்லியிருக்கு? நீ ஆலயத்துக்கு போகும்போது உன் உடைகளை காத்துக்கொள், மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும். நீ காதை கொடுக்கலாம், சர்ச்சைக்கு வர்றது யூஸே இல்லை. அல்லேலூயா. இதில் 1 சுத்தமாக எதுவுமே கேட்க மாட்டாங்க. சபைக்கு வருவாங்க, அப்படியே கிளம்பிடுவாங்க. 2வது ஒரு கேங்க் இருக்குது. மெசேஜ் சூப்பராக இருந்தது பிரதர்னுவாங்க, ஆனால் கேட்டால் ஒன்றுமே சொல்லுங்கள். நீங்கள் அப்படி இல்லை. மெசேஜு சூப்பராக இருந்தது, எதனா ஒரு வசனம் கேளுங்களேன், வெளியில்
வராது. செவி கொடுக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், செவி கொடுக்கணும். செவி கொடுக்கணும். தூங்குறதுக்கு ஆலயம் கிடையாது. அல்லேலூயா. டைம் பாஸ் பண்ண இங்கே வர தேவையில்ல. இது என்டர்டெயின் பிளேஸ் கிடையாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இது என்டர்டெயின் பிளேஸ் கிடையாது. இது பரிசுத்தமாக்குற இடம். 6 நாள் நீ அழுக்கில் இருப்ப, 7ஆவது நாள் துவைச்சி காய வைக்கிற இடம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், 6 நாள் அழுக்கில் இருப்ப, இது ஒரு வாஷிங் மிஷின். 7ஆவது நாள் உன்னை கழுவும். அல்லேலூயா. சில நேரத்தில் சர்ஃபும் நிறைய தான் இருக்கும். கழுவி சுத்தப்படுத்தி காய வைப்போம். திருப்பி 6 நாள் அழுக்குக்கு போவோம். அல்லேலூயா. என்ன கொடுக்கணும்? நீ ஆலயத்துக்கு வரும்போது மூடர் பலியிடுவதைப் போல. நான் சில நேரத்தில் கண்ணை திறந்து பார்க்குறேன், கையை தட்டலாமா வேணாமா, அந்த கையை டச் ஆக மாட்டுது. சிலருக்கு ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது. நீ 15 ஹவர் வேலை செஞ்சாலும் உருப்பட மாட்டேன். கர்த்தருடைய ஆலயத்தில் மூடர் பலியிடுவது போல் பலியிட்டினா, நிறைய பேர் விருத்தி இல்லைன்னா நான் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏசப்பா பாரபட்சம் பார்க்குறவரே அல்ல. அல்லேலூயா. பணக்காரன் ஏற படித்தவன் படிக்காதவன் இல்லைங்க. அவரை உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் அவர் நீதியை நியாயத்தையும் செய்கிறவர். அல்லேலூயா. எவ்வளோ சூப்பரான விஷயம் பாருங்கள். செவி கொடுத்தாலே உன் எதிரியை யார் தாழ்த்துவா? கர்த்தர் தாழ்த்துவார். இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, நம்ம போய் சண்டை போட்டுன்னு இருக்கிறோம். இல்லை, அவருக்கு செவி கொடு. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி, என் கையே அவர்கள் சத்துருகளுக்கு விரோதமாய் அவர் கை திரும்பும். உன் கை திரும்பி யூஸே இல்லை. அல்லேலூயா. உன்னுடைய பலன் அல்ல. அல்லேலூயா. சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். அல்லேலூயா. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். அதனால் அவர் ஆசீர்வாதத்தை நான் சொல்லிடுறேன். உபாகமம் 28:1-9 வாசிங்களேன். அவருடைய சத்தத்திற்கு நிறைய வாட்டி நம்ம வாசித்து இருக்கிறோம். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். படிங்க. நீ அவர் சத்தத்திற்கு உண்மையாய் எப்படி செவி கொடுக்கணும்? எப்படி செவி கொடுக்கணும்? உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை. ஆனால் அவர் சத்தத்திற்கு எப்படி இருக்கணும்? உண்மையாய் செவி கொடுக்கும்போது. மீதி இருக்கிற வசனங்கள்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து சேரும். உண்மையாய் செவி கொடுக்கணும். நான் திரும்ப அந்த எக்ஸாம்பிளில் தான் சொல்லுவேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுறோம். எவ்வளோ சவுண்டு வந்தாலும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது எதை கேட்போம்? எந்த பிளாட்ஃபார்மை போட போகிறான்னு காது எங்கே வைப்போம்? கரெக்டாக சத்தத்திற்கு. ஏன்னா காசை ஏற்கனவே கட்டிட்டோம் பாருங்களேன். அவன் 2வது பிளாட்ஃபார்ம் 3ஆவதில் போட்டானா ஓட முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? காதை உண்மையாக தான் பாருங்கள். அதுதான் உண்மை. உண்மையாக செவி கொடுப்போம். ஆலயத்துக்கு வந்தால் உண்மையாக செவி கொடுங்க. பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. 2வது அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு செருபாபேலும் யோசுவா சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு கேட்டாங்க, சரி நம்ம திரும்பி கட்டலாம். 2வது என்ன பண்ணாங்க? சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. 2வது என்ன பண்ணாங்க? சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த கீழ்ப்படிந்ததுனால தான் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அல்லேலூயா. அதனால தான் அவங்க அதுக்கப்புறம் விளைவிக்கிறாங்க, அறுக்கிறாங்க, எல்லாமே செம்மையாக அவங்களுக்கு விளைச்சல் வருது. ஏன்னா அந்த தீர்க்க தரிசனத்துக்கு அவங்க கட்டுப்பட்டார்கள். அல்லேலூயா. எப்போங்க நடக்கும் இது? சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். இப்போ சபைக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு கும்பல் செவியே கொடுக்கறதில்ல. இங்கே சொல்லுங்க, ஜென்ரலாக சொல்கிறேன். 2வது ஒரு கூட்டம் இருக்கும், செவி கொடுப்பாங்க, ஆனால் கீழ்ப்படிய மாட்டாங்க. 3வது ஒரு கூட்டம் இருக்கும், செவி கொடுக்கும், கீழ்ப்படியும். அல்லேலூயா. அந்த நபர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றார்? என்னுடைய இரக்கமும் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை. யாருக்குங்க இது? சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு. இப்போ திருப்பி அந்த எக்ஸாம்பிளுக்கு போகிறேன்.
2வது பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் போட்டாச்சுன்ட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போது சத்தத்தை செவி கொடுத்துக்கிறீங்க. உண்மையாக செவி கொடுத்துட்டீங்க. இப்போ அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியலைன்னா ட்ரெயின், நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா 1வது பிளாட்ஃபார்மில் இருக்கிறீங்க. அவன் இங்கே வரமாட்டான். இப்போ என்ன பண்ணணும்? போனோன்னா என்ன பண்ணணும்? சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். ஏற்கனவே செவி கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷனு உள்ளே வந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும்? அடுத்த நடவடிக்கை நம்ம எழுந்து போகணும். மக்கள்கிட்ட சொல்கிறார் அவர், 14 வருஷம் ஆயிடுச்சு. கர்த்தர் சொல்கிறார், இந்த ஆலயத்தை கட்டுவோம் வாருங்கள். கையில் காசு இல்லை, இருந்த பொண்ணு வெள்ளி அங்கே சம்பாரித்த காசு, எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது சம்பாரித்த காசு எல்லாத்தையும் செலவு பண்ணியாச்சு கடைக்காலுக்கு. இப்போ கையில் காசு இல்லை, வறட்சி, லேண்டில் எதுவுமே விளையில. ஆலயத்தை கட்டணும், மரம்லாம் காஞ்சி போச்சு. ஆனால் செருபாபேலுக்கும் ஜோஷுவாக்கும் ஆகாய் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் மூலமாக ஆலயம் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. எதனா 2 விஷயம், அந்த ஜனங்கள் வந்து செவி கொடுத்தாங்க சத்தத்துக்கு, 2வது சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தாங்க. வாங்க போய் கட்டுவோம். எவ்வளோ எதிர்ப்பு வந்தது. எதிர்ப்பு மத்தியில் ஒரு சிறிய ஆலயத்தை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், சத்தத்துக்கு கீழ்ப்படி. வாரமான மாதத்துக்கு 4 செய்தி கேட்குறோம், இல்லைன்னா 8 செய்தி கேட்குறோம். அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது தான் என்ன சொல்கிறார்? தானியமும் திராட்சை ரசமும் எண்ணெயும் மாவும் உங்கள் வீட்டில் குறையாது. அல்லேலூயா. எத்தனை வறட்சிகள் வந்தாலும் குறையாது. அல்லேலூயா. நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கிறதுன்னு சொல்கிறத விட ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தேன்னு சொல்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. நீ 20 வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கலாம், 5 வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கலாம். ஆண்டவருக்கு உன்னை தெரியுமான்னு கேட்டால் இல்லைன்னா வேஸ்ட்டு. அல்லேலூயா. நான் இந்த சபையில் இந்த பொறுப்பில் இதெல்லாம் பண்ணுறேன்னு நிறைய அங்கத்தினர் சொல்லுவாங்க. சிஎஸ்ஐ, ஆர்சி, மெத்தடிஸ்ட், நான் இந்த உறுப்பினர், சேர்லேயே பேர் எழுதி வச்சுருப்பாங்க. பரலோகம் போவே, ஆனால் போக மாட்டேன். அவருக்கு உன்னை தெரியணும். அல்லேலூயா. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அந்த ஜாதி ஜனங்களை தான் கர்த்தர் பிரியப்படுவார். அந்த ஆலயத்தின் மேல் தான் நான் பிரியமாக இருக்கிறேன், அந்த ஆலயத்தில் தான் நான் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஜனங்கள் கீழ்ப்படிந்தாங்க, ஆலயம் கட்டப்பட்டது. எஸ்ராவில் போய் வாசிக்கும்போது ஆலயம் கட்டி முடித்தாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் 14 வருஷம் கழித்து அந்த ஆலயத்தை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். உன் வழியை சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. அவர் சொல்லும்போது சொல்கிறார், நீ எகிப்தில் என்ன வாழ்க்கை வாழ்ந்த. அதில் நிறைய மக்கள் 50,000 பேரில் நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்தில் ஜாலியாக இருந்தோம். நிறைய பேர் அங்கேயே வீடு கட்டிட்டானுங்க, நாங்கள் இங்கே வந்து தான் வீடு கட்டணும். அல்லேலூயா. வீடு கட்டுவது நல்லது, அதை காட்டிலும் உன் ஆலயம் கட்டப்படணும். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உன் ஆலயம் கட்டப்படணும். அல்லேலூயா. உன் சபை கட்டப்படணும். அது இல்லாமல் நீ வீட்டுக்கு எத்தனை பெயிண்ட் அடித்தாலும் நல்லா இருக்காது. அல்லேலூயா. ஆலயம், 2 ஆலயமும் சூப்பராக இருக்கணும், சபையும் சூப்பராக இருக்கணும், உன் சரீரமும் சூப்பராக இல்லைன்னா நீ எத்தனை வீடு கட்டினாலும் அதை நீ அனுபவிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஊதி போடுவேன்னு போட்டிருக்காரு. ஒரு வார்த்தையை பற்றி பாருங்க, என்னது? ஊதி போடுவேன். அல்லேலூயா. உன்னை கண்டுக்கவே மாட்டேன்றார், சிம்பிளாக சொல்லப்போனால். ஏன்னா என்னுடைய ஆலயம் பாழாய் கிடக்குது, என்னுடைய ஆலயத்தை நீ பராமரி. ஆலயத்தில் சொல்கிற சத்தத்துக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும். ஒரு 3 பேரை நான் எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். சத்தத்திற்கு செவி கொடுத்தாங்க, ஆனால் சத்தத்திற்கு கீழ்ப்படியில. நிறைய பேர் இருக்காங்க, நான் ஒரு 3 பேரை சொல்லிடுறேன். ஆதாம் ஏவாள் எடுத்துங்க. படைச்ச உடனே ஏசப்பா வந்து என்ன சொல்கிறார்? இந்த ஆப்பிளை சாப்பிடாத, இதை சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடாதன்ட்டார். இன்னொருத்தன் சொன்னதெல்லாம் அவன் தான் வந்து சொன்னான். இது கலராக இருக்கும், நீ கலர் ஆகிடுவ, சாவ மாட்ட, இப்படி இருப்ப அப்படி இருப்பேன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். இதை தொடாத. ஆனால் அவங்க அந்த சத்தத்தை கேட்டாங்க, சத்தத்துக்கு கீழ்ப்படியில்லை. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஒரே ஒரு சாபத்தினால் தான் நம்ம எல்லாம் சாபத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் அப்போ தான் 2 சாபத்தை கொடுத்தார். கர்ப்ப வேதனைப்பட்டு நீ பிள்ளை பெறுவாய் பாவத்தில். 2வது அவனுக்கு என்ன சொன்னார்? நிலத்தில் வேர்வை சிந்தி தான் நீ சாப்பிடுவான்னு. இந்த சாபம் வந்து சேர்ந்தது எதனால்? சத்தத்துக்கு கீழ்ப்படியில. ஆனால் சத்தத்தை அவங்க கேட்டாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சத்தத்தை கேட்குறோம், ஆனால் கீழ்ப்படியாமல் விட்டுட்டோன்னா தேவையில்லாத சாபம் நம்ம வீட்டு வாசப்படியில் இருக்குது. அல்லேலூயா. சாபத்தை வாங்காதீர்கள். அல்லேலூயா.
கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், சத்தத்துக்கு முழுமையாக கீழ்ப்படியணும். ரெண்டாவது மோசே எடுத்துங்க. அவ்வளோ நேரம் சத்தத்தையும் கேட்டான், கீழ்ப்படிஞ்சினே வந்தான். கடைசி நேரத்தில் என்ன பண்ணான்? சத்தத்தை கேட்டான், உள்ளே போக வேண்டியவன் உள்ளே போகலங்க. எதனாலங்க? ஒரே ஒரு கீழ்ப்படியாமை. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, தயவுசெய்து கீழ்ப்படிஞ்சிரு. அல்லேலூயா. அவ்வளோ நேரம் எல்லாத்தையும் கேட்டு கீழ்ப்படிஞ்சு வந்தான். கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டான்? சத்தத்தை கேட்டான், ஆனால் கீழ்ப்படியில. யோனாவை எடுத்துங்க, அனுப்புனார். அங்கே போயிட்டு வார்த்தையை சொல்லிட்டு வாடான்னு தான் சொன்னார். கேட்டவன் கம்முன்னு போயிருக்கலாம்ல, ஏன் ரூட்டை மாற்றினான்? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ரூட்டை மாற்றாத, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. அல்லேலூயா. உனக்கு அங்கே தான் ஆசீர்வாதம் வச்சுருக்காரு, உன்னை அனுப்புகிறாருன்னு அங்கே போ. அல்லேலூயா. போயிட்டு கப்பலில் வேறு இடத்துக்கு போவாத. போனீன்னா என்ன ஆகும்? மீன் வயிறு தான். அல்லேலூயா. 3 பேர், நிறைய பேர் நான் எழுதி வச்சுருக்கேன், 3 பேர் சத்தத்தை கேட்டாங்க, ஆனால் கீழ்ப்படியில். அப்படியே இந்த சைடு வாங்க. ஆபிரகாம் எடுத்துங்க. நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ. அவன் சொல்கிறான், எனக்கு எங்கே போகணுன்னு கூட அந்த தேசமே எனக்கு தெரியாதுன்றான். ஆனால் அங்கே போனான். வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியின் மணலை போல பெருக செய்தார். அவன் எதிர்த்தே பேசலை. சொந்த ஜனம் ஜாதி இடத்த விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு சத்தத்தையும் கேட்டான், கீழ்ப்படிஞ்சான். அல்லேலூயா. ஈசாக்கை வெட்டுறான்னாரு. சத்தத்தை கேட்டவனே என்ன பண்ணிட்டான்? மேலே திரும்பி படுக்க வச்சிட்டான். அல்லேலூயா. சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியவர்களுக்கு அவர் சமாதானமாய், சந்தோஷமாய், ஆசீர்வாதமாய் காரியங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஈசாக்கை எடுத்துங்க. எகிப்தில் பஞ்சம் வந்துருச்சு, எல்லாம் ஊரை விட்டு போகிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? இதே இடத்துல விதை உனக்கு நான் பலனை தருவேன்றாரு. கோரான்ற தேசத்தில் என்ன பண்ணுறான்? குடியேர்ந்து விதைக்கிறான். 100 மடங்கு ஆசீர்வாதங்க. அல்லேலூயா. எத்தனை மடங்கு? பஞ்சமுள்ள தேசத்தில் விதைக்கிறாங்க. எதனால? வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் அதிசயமாய் நடத்துவார். அல்லேலூயா. அற்புதமாய் நடத்துவார். தேசத்தில் மழையே இல்லைங்க, எத்தனையோ வருஷமாக. கர்த்தர் சொல்லார், பேழையை கட்டுன்றார். சொன்னாரா இல்லையா? நோவா கிட்ட என்ன சொன்னார்? பேழையை கட்டு. கீழ்ப்படிஞ்சான். வார்த்தையை கேட்டு நானாக தான் கட்டியிருக்க மாட்டேன். மழையே இல்லை, எப்படியா கப்பல் போவோன்னு. ஆனால் கட்டுனார், கட்டினான். கர்த்தர் அந்த குடும்பத்தை பாதுகாத்து அந்த சந்ததி மூலம் வந்து தான் நம்மலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். 2 ஆலயங்களும் பாதுகாக்கப்படணும். உன்னுடைய சபையும் உன்னுடைய சரீரமும் பாதுகாக்கப்படணும். அங்கே தான் தேவன் வாசம் செய்கிற இடமா இருக்கும். அதில் தான் அவர் மகிமைப்படுவார். இன்றைக்கி நம்ம உழைக்கிறோம், காசு இல்லை வரல போல ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணின்னே இருக்கிறோம். அவர் சத்தத்தை மட்டும் கேட்குறோம், அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியில்லை. ஆலயத்தில் எந்தெந்த நேரத்திலலாம் ப்ரேயர் இருக்கோ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உள்ளே வந்து விழுந்துருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணுவார். யாரையுமே பார்க்காதீங்க. எந்தெந்த நேரத்திலலாம் வீட்டில் இருக்கிறீங்க, ஆலயத்தில் வந்துடுங்க. கர்த்தர் உங்கள் தேசத்தையும் உங்கள் வீட்டையும் உங்களுடைய மாப்பீசரை தொட்ட எண்ணெயை வருஷிக்க பண்ணுவார். கையேந்தின குடும்பமாக இல்லை, கொடுக்குற கரங்களாயும் மாறும். அல்லேலூயா.